APARC Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். நம்ம நாட்டில் வியாபார மட்டத்தில் வாழையில் ஈடுபடுற விவசாயிகள் நிறைய பேர் பயிற்சிக்காக பயன்படுத்துறது ரசாயன பசலை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, யாழ்ப்பாண விவசாயிகள் வாழை செய்கைக்காக பயன்படுத்துறது 100% சேதன பசலை. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு பின்னால் இருக்க சிறிய பண்ணை. இது இவங்க இந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துல அமைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு இங்கு கால்நடையை கட்டுவாங்க. இதில் உள்ள சாணம், சிறுநீர் எல்லாமே இந்த செய்கைக்கு தான். இதை சேதன பசலையாக மாற்றி அமைக்கிறாங்க இந்த செய்கைக்காக. இன்னும் ஒரு நாள் இதே சிறிய பண்ணை இன்னும் ஒரு இடத்துல அமைப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் பசலை தான் ஒன்று சேருது. இது ஒரு பாரம்பரியமான முறை. இந்த சேதன பசலையை பயன்படுத்தி பயிர் செய்கிற புலிவாழ விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தில் தலையீட்டு மூலமா வெளிநாட்டுக்கு டாலர் சம்பாதிக்கிறதுக்காக போகுது. இதுக்காகத்தான் அவங்க முயற்சி செஞ்சு வராங்க. இப்பவும் அது நடைமுறைப்படுத்தப்படுது. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது சர்வதேச சேவை வழங்கும் மையத்தோட ஒன்றிணைஞ்சு தொழில்நுட்பங்களை இந்த விவசாயிகளோட களங்களில் பிரயோகிச்சு கிடைக்கிற விளைச்சலை வெளிநாட்டுக்கு அனுப்பி டாலர் சம்பாதிக்கத்தான் இவங்க தயாராகிறாங்க. இந்த கதையை தான் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவோம். யாழ்ப்பாண பிரதேசமானது DL3 விவசாய காலநிலை வலயத்துக்கு சொந்தமாகின்றது. உலர் வலயத்துக்கு சொந்தமான இப்பிரதேசத்தில் வருடாந்த மழை வீழ்ச்சியானது 600 மில்லிமீட்டர் கிடைக்கின்றது. பெரும்போகத்தின் அக்டோபரிலிருந்து ஜனவரி வரையான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி அதிகமாக காணப்படும். யாழ்ப்பாண பிரதேசத்தில் பிரதானமாக சிவப்பு, மஞ்சள், லெடசோல் மண்ணை காணக்கூடியதாக இருக்கும். செய்கைக்கு சரியான மண் வகை காணப்படுகின்றது. பாரம்பரிய விவசாய முறையில் எந்தளவு அறிவியல் தொழில்நுட்பத்தில் அமைந்த பெருமதி காணப்படுகின்றது. அந்த காலம் தொட்டே யாழ்ப்பாணத்தில் வாழை செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த காலம் வரை கால்நடை வளர்ப்பையும் வாழை செய்கையினுள்ளேயே மேற்கொண்டு கால்நடை கழிவுகள், சாணம், ஆட்டெரு, சிறுநீர், கோழியெரு இவை அனைத்தும் நிரந்தரமாக தினமும் வாழைச்செய்கையில் எந்த இடத்திலாவது மண்ணுடன் கலக்கின்றது. நீண்ட காலத்திற்கு நல்ல சேதன பசலை மண்ணுடன் கலந்த செய்கை கிடைக்கின்றது. பிறகென்ன, வெற்றிகரமான வாழைச்செய்கைக்கான களம் நிர்மாணிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பிரதேசத்துல வாழை செய்கையை பயிர் செய்யறது பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான். உங்களுக்கு விளங்குதா? இந்த கத்திய வாழை செய்கைக்காகவே இந்த பிரதேசத்துல தயார் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த செய்கை நடைபெறுது. நாம இந்த அக்காட்ட கேட்டு பார்ப்போம், சேதன பசலை மூலமா பாரம்பரிய முறையில பயிர் செஞ்சு கிடைக்கிற இந்த விளைச்சலை ஏற்றுமதிக்காக எப்படி தயார் செய்யறாங்கன்றத பத்தி. செய்ய இப்போ 50-60 வருட காலமாக செய்து கொண்டு வருகிறோம். அதனால் எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. இந்த ஆட்டெரு, மற்ற இந்த கோழியெரு, மாட்டெரு எல்லாம் போட்டு செய்கிறதால எங்கள் வாழைக்குழிகள் எல்லாம் 50 கிலோ 55 கிலோ வருது. எங்களுக்கு அதால் நல்ல வருமானம் வருது. பேருந்து இந்த நிறுவனம் பேக்குகள் அதை போட்டு அதுக்கு பிறகு அந்த சீப்பு வலையெல்லாம் கட் பண்ணி இதண்டா பிறகு அந்த வாழைக்குழியெல்லாம் நல்ல மாதிரி நல்ல முன்னேற்றத்துக்கு வருது. அப்போ இதால் கொஞ்சம் எங்களுக்கு கூடின முதலீடுகள் இந்த வாழைக்குழியெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல விருப்பமாயும் இருக்குது. எங்களுக்கு நல்ல நன்மை, நல்ல வருமானங்கள் கிடைக்குது. யாழ்ப்பாணத்தில் கால்நடை வளர்ப்போடு மேற்கொள்கின்ற இந்த வாழைச்செய்கையானது மிகவும் ஆரோக்கியமான செய்கையாக நமக்கு காணக்கூடியதாக இருக்கும். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது இந்த விவசாயிகளை ஒன்று சேர்த்து மேற்கொள்ளும் இந்த செய்கையில்
புலிவாழையானது வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லும் நிலைக்கு வந்துவிட்டது. சர்வதேச சேவை வழங்கும் மையத்தின் கலாநிதி ஜூலியன் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பழக்கப்படுத்தி பயிற்றுவித்துள்ளார். தற்போது விவசாயிகள் அதனை அனுபவிக்கின்றார்கள். செயன்முறையாகவும் இதனை விவசாயிகள் நடைமுறைப்படுத்துகின்றனர். வாழை மண்டியை பற்றி நிலத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளது. நான் இப்போதற்கு பேக் போடுவதற்காக செல்கிறேன். நம்மட பாரம்பரிய முறைக்கு பழகியுள்ள இவங்களுக்கும் புதிய தொழில்நுட்பமும் தெரியும். சர்வதேச சேவை வழங்கும் மையம் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்து மூலமா புதிய தொழில்நுட்பங்களை இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அவங்களும் ஏற்றுமதிக்காக வாழையை தயார் செய்யறதோட இதில் உள்ள அனைத்து விடயங்களையும் பின்பற்றுறாங்க. உயரமான வாழை மரங்களில் பூத்த பின் வாழைக்குலைக்கு உரையிட அவர்கள் பெரும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த மரங்கள் உயரமானவை. பொலித்தீனினால் உரையிட்டு வாழையின் வயதை தீர்மானிக்க நிறப்பட்டிகளை பயன்படுத்துகின்றனர். நமது நாட்டிற்கு டொலர் கொண்டு வர தயாராகின்றனர். விவசாயிகளுக்கு வழங்கும் ஆலோசனைகளை சரியாக பின்பற்றுகின்றனர். யாழ்ப்பாண பிரதேசத்துல இந்த பாரம்பரிய வாழைச்சீகியை பரிசோதிக்கும் போது பார்த்தோம், அனைத்து வாழை வர்க்கங்களும் இந்த களத்துல நடுகை செஞ்சு இருக்காங்க. கோழிக்கூட்டு, பூவாழை, செவ்வாழை, அதே போல புலிவாழை. இதுல புலிவாழையை தெரிவு செஞ்சு இங்கு சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் அவங்க ஏற்றுமதிக்காக தயாராகிறாங்க. அதே போல களம் சுத்தமா காணப்படும். அவங்களோட நடவடிக்கை சரியான முறையில நடைமுறைப்படுத்துறாங்க. யாழ்ப்பாணத்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான முன்மாதிரி மிகவும் பெருமதியா இருக்கு. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது பூக்களை சுத்தம் செய்யும் சந்தர்ப்பம். பொலித்தீனால் உரையிட்டு உலர்ந்த பூக்கள் குலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பூக்களை நீக்க வேண்டும். நமது நோக்கம் தரமான வாழைக்குலையை பெறுவதே. இதற்காக நிறைய கஷ்டப்படுகிறார்கள். விவசாய தொழில்நுட்ப பூங்காவை மனதில் வைத்து முயற்சித்தால் நல்ல வருமானத்தை நமது விவசாயிகளால் சில தினங்களிலே பெற முடியும். ரெண்டு ஏக்கரில் தோட்டம் செய்கிறேன். ஏற்றுமதி இது சந்தையை விட அதிகமாக போட்டு தருவினோம். அதிக லாபமும் வருது. சேதன பசலைகள் போடுறது, பேக்கு போடுறது, எதிர்காலத்தில் வருமானம் கூட்டுகிறது. இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. என்ன விவசாயம் நினைக்க யாழ்ப்பாணத்துக்கு நல்ல ஒரு பிரதேசமாக இருக்கும். பாருங்கள், இந்த வாழைச்செய்கை எந்தளவு சுத்தமாக காணப்படுகின்றது. பூச்சி தாக்கம், நோய் போன்றவை பயிர் செய்கையின் ஆரோக்கியத்திலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றது. எங்கூட இப்போ இருக்கிறாரு யாழ்ப்பாணத்துல வாழைச்சேகையிலேயே நல்ல அனுபவம் உள்ள ஒரு விவசாயி. நாம அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏற்றுமதிக்காக வாழைச்சேகையை செய்யறப்போ அதுல கிடைக்கிற விளைச்சல் இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? சொல்லுங்க ஐயா. 60 கால வாழைச்சேகை இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் ஒன்று வேண்டும். அதில் பை போடுவ இது நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறது, சந்தைப்படுத்தலாம். மற்ற ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கும் ஒரு நல்ல இது ஒரு இந்த டொரால் இந்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு
இது திட்டம். இந்த வாழை இதால் ஒரு என்னென்னு சொல்கிறோம், கோழிகளோ மாடு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இதான ஒரு செய்கை. நாங்கள் 60 வருட காலமாக தோட்டம் வாழை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஏற்றுமதி கொண்ட வேண்டினதால் எங்களுக்கு ஒரு நல்ல பலனடையக்கூடிய இதாக இருக்கின்றது. மற்ற விவசாயிகளும் இணைஞ்சு வருவார்கள். சாதாரண முறையில் அதுகள் பயன்படுத்தாமல் செய்கள் எங்களை ரத்த தவிர மற்ற புள்ளிகள் மாடுகள் அந்த செய்களை ஆடு மாடு கோழிகள் ஏற்றுமதி கொடுக்குறது காசு கூட வருமானம் வரும். மற்ற விவசாயிகளும் இதோட சேர்ந்து எங்களோட செயல்படவும். உண்மையிலேயே இந்த விவசாயி சொல்கிற முறையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இதை சொல்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் செய்கையில் ஈடுபடுற அனைத்து மக்களும் ஏற்றுமதி செய்கிறதுக்காக தயாராகிட்டாங்க. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமாகிய எங்களோட நோக்கமும் இதுதான். அவங்க பாரம்பரிய செய்கைக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்கி அது மூலமாக விவசாயிகளை பலப்படுத்தி அவங்களோட வருமானத்தையும் அதிகரித்து நாட்டோட பொருளாதாரத்தையும் அதிகரிக்கிறது தான். யாழ்ப்பாணத்தை எடுத்தமெண்டா 1000 ஏக்கர் அளவில் வாழை செய்கை செய்கிறாங்க. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோடு எடுத்தோம்னா 250 ஏக்கர் அளவில் நாம் செஞ்சு கொண்டு போகிறோம். இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் 30-40 ரூபாய்க்கு தான் ஒரு கிலோ விற்கப்படுது. ஆனால் நாம் ஏற்றுமதிக்கு தொடங்கினோமெண்டா அதிக விலைக்கு கொடுக்க முடியும். வெளிநாட்டவர்கள் நம்மளோட புலிவாழைக்கு விருப்பமாக இருக்காங்க. நாம் நிலைமையை புரிஞ்சிட்டு நாம் புதிய தொழில்நுட்பங்களையும் கையாண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கை செய்கிறது மூலமாக நல்ல லாபத்தை எடுக்க முடியும், நல்ல வருமானத்தையும் எடுக்கலாம். ஏற்றுமதிக்கென்று ஒரு ப்ராசஸிங் சென்டரையும் திறந்திருக்கோம். நாம் அது மூலமாக துபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சும் இருக்கோம். நாம் எதிர்பார்க்கறது ஏற்றுமதி செய்கிறதுக்காகத்தான். நைலோன் நூலினால் வாழைப்பழங்களுக்கு எவ்வித பாதிப்புமின்றி வாழை சீப்புகளை வேறுபடுத்தும் இலகுவான முறையை விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த முறையானது தொழில்நுட்ப நிறைந்த முறையாகும். நீங்க பாத்தீங்க தானே, முன்மாதிரியான ஒரு அறுவடை. இது உண்மையிலேயே முன்மாதிரியானது மட்டுமில்ல. இவங்க அறுவடை செய்யும் போது வாழை குலையிலிருந்து சீப்ல இந்த இடத்துல சீலாகும் விதத்துல தான் அறுவடை செய்யறாங்க. இதுதான் சர்வதேச சேவை வழங்கும் மையம் நம்மட விவசாயிகளுக்கு வழங்கி இருக்கிற விளைச்சலை பெற தொழில்நுட்பம். இதோ வாழையை வழங்கும் நிலையம். இவை விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தின் நிரந்தரமான பயனுள்ள ஒரு பெறுமதியான இடம். வாழை விளைச்சலை சுத்தம் செய்து தயார் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பவும் செய்கிறார்கள். நாமும் இந்த வேலைகளை பார்த்து தொழில்நுட்ப ரீதியில் நடைமுறைப்படுத்தி நமது நாட்டின் விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல நடைமுறைப்படுத்துவோம்.